வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த டாப்பிக்கில் ஹெல்த்து, அதாவது உடல்நலன் பற்றி பேசலாம். உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு நிறைய விஷயங்கள் சரியாக பண்ண வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அதனால் நமக்கு நம்ம உடல்நலம் நன்றாக இருப்பதற்காக நம்ம என்ன செய்யணும்னா, ஆர்கானிக் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம். பழங்கள், காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணுன்றது அவேர்னஸ் வந்திருக்கு. எல்லோரும் நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க. அதே போல் எக்ஸசைஸ் பண்ணுறோம், உடற்பயிற்சி செய்கிறோம். அடுத்தது யோகா பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட், குட் ஸ்லீப் இருந்ததுன்னா நமக்கு உடல்நலம் நல்லா இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு அடுத்தது ஒன்று இருக்குங்க. அதாவது நம்ம வசிக்கின்ற வீடு காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடு கட்டிகிட்ருக்காங்க. இதில் பாருங்கள், ஜன்னலே இல்லாமல் வீடு கட்டுறாங்க. அதே போல் இன்னொரு வீடு பாருங்கள், இதில் சில ஜன்னல்கள் தெரிகிறது. பட் ஆனால் இது வராண்டா சைடு இருக்கிற ஜன்னல்கள். இந்த பக்கம் பாருங்கள், ஒரே ஒரு ஜன்னல் பேருக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீட்டின் முன்புறம் பார்த்திங்கன்னா கடை கட்டியிருக்காங்க, ஷட்டர் போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? இது முன்னாடி நகரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருந்தது. இப்போ பார்த்தா கிராமத்துலேயும் இந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாருங்கள், வீட்டுக்கு கீழே ஷட்டர் போட்டு கடை கட்டி வச்சுருக்காங்க நகரத்தில். மெயின் இது வருமானத்திற்காக பண்ணுறாங்க, ஒரு ரெண்டல் இன்கம்காக பண்ணுறாங்க. ரெண்டல் இன்கம் நல்லா வருது, அதனால் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் நம்ம. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் நல்ல காரணம் கூட இருக்கலாம். இருந்தாலும் என்ன பார்த்திங்கன்னா, நமக்கு காற்றோட்டமும் உடல்நலனும் சூரிய வெளிச்சம் சரியாக இல்லை என்றால் நமக்கு உடல்நலன் சரியாக இல்லாமல் போகிறது. அப்பொழுது என்ன வருதுன்னா, நம்ம வருமானம், நம்ம சம்பாதித்த பணத்தை நம்ம திருப்பி டாக்டர்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது. அங்கே போய்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வாய்ப்பும் இருக்குது, நல்லா வரணும், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அதை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை திருப்பி போய் டாக்டருக்கு கொடுக்குறது தான். அதுக்கு பதில் நம்ம ஒரு காற்றோட்டமாகவும் சூரிய வெளிச்சமும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வசித்தோமானால் கண்டிப்பாக உடல் நலன் நன்றாக இருக்கும். அதை இந்த மாதிரி யோசித்து பார்க்கலாமே. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதில்ல. பட் இருந்தாலும் நம்ம இதை மறந்து விடுகின்றோம். நல்ல ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் முதியோர், அதாவது வயசான காலத்தில் நம்ம நல்ல உடல்நலம் நன்றாக இருக்கும். நம் வேலைகளை நம்மளே செய்து கொள்ளலாம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் காற்றோட்டமான வீடும் சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய வீடும் ஆகும். எனவே இதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள். சூரிய ஒளி கதிர்கள் நல்ல ஒரு குட் டிஸ்இன்ஃபெக்டன்ட், கிருமி நாசினி. அதே போல் நல்ல காற்றோட்டம் இருந்தால் நமக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். ஆக்சிஜன் நிறைய கிடைச்சின்னா நமக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை ரிமைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கு. ஆகவே வீடு கட்டுபவர்கள் இதற்கு மேல் முடிந்தவரையில் எந்தளவுக்கு ஜன்னல்கள் வைத்து காற்றோட்டமும் சூரிய வெளிச்சமும் இருக்கிற மாதிரி பார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். அனைவரும் சேர்ந்து ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆரோக்கியமான உலகத்தை படைப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.